இந்த சம்மர் சீசனில் நம்ம ஆயுர்வேத முறைப்படி தலப்பொதிச்சல், சிரோதாரா, தக்ரதாரா அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றலாம். சிரோதாரா அப்படின்னா சிரம் அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்கிறது. அந்த சிரோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம மைண்டும் மனசும் சேர்ந்தது தான். ஸோ அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுடைய உஷ்ணம் வந்து என்ன அப்படின்னா அதாவது சிரோதாரா நம்ம பண்ணலாம். ஆயில் விட்டு போர் போடுறது, இங்கே வந்து எண்ணெயை விடுறது, நெத்தியில் வந்து என்ன அப்படின்னா நெத்தி பூர்வத்தில் எண்ணெயை விடுறது. இது பண்ணும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதே ஆயிலுக்கு பதிலாக நம்ம தக்ரதாரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தக்ரம் அப்படின்னா மோரில் மற்ற மருந்து பொருட்கள் எல்லாம் கடைஞ்சி அதை வந்து மோராக வந்து விடும்போது பாடியும் மைண்டும் வந்து என்னென்னா நல்லா கூலாகும். ஸோ இது மூலயமா நம்ம பண்ணிக்கலாம். இதை தவிர ஷீரதாரா, தலப்பொதிச்சல் அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றலாம். வணக்கம், நான் டாக்டர் ஆஷிக் அலி, சுகாயர் வைத்தியசாலை, ஓஎஸ் கார்டன், தேனாம்பேட், சென்னையிலேருந்து பேசிகிட்ருக்குறோம். இங்கே நானும் மேடமும் சேர்ந்து, சுந்தரி மேடம் 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுகாயர் வைத்தியசாலாவை நடத்தி வருகிறோம். இந்த எங்களுடைய தலையாய நோக்கம் அப்படின்னும் போது மெயினாக ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது எங்களுடைய முதல் கடமையாக நோக்கமாக அமைஞ்சிருக்கும். செகண்ட், டு ட்ரீட் த க்யூரிங் ஃபார் டிசீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல் முறை, நோய் தடுப்பு முறை அப்படின்றது நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே பொதுவாக நிறைய கேம்ப், நிறைய மருத்துவ முகாம் நிறைய பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் வந்து என்ன அப்படின்னா மருத்துவம் வந்து என்னென்னா போய் சேரணும். ஏழை மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து என்னென்னா அனைத்து மக்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக இந்த ஆயுர்வேத மருத்துவம் வந்து என்னென்னா பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் எங்களுடைய தலையாய நோக்கத்தில் தான் இங்கே சர்வீஸ் மோட்டிவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த போயஸ் கார்டனில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போயஸ் கார்டன் ஏன் எடுத்தோம் அப்படின்னா சென்னை நகரத்தில் அமைதியான சூழலில் இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த போயஸ் கார்டன் அப்படின்ற இடத்த தேர்ந்தெடுக்குமே தவிர நாங்கள் இது பெரிய இடம் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுக்கலை. இதை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த சம்மர் சீசன் அப்படின்னும் போது நம்மளுடைய பாடி உடல் வந்து எப்படி ஆகும்னா நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும். அதை நம்ம நிறைய சிகிச்சை முறைகள், ஒன்று உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அல்லது வெளிப்புற சிகிச்சைகள் அப்படின்னு பார்க்கும்போது தக்ரதாரா, ஷீரதாரா, தலப்பொதிச்சல் அப்படின்ற சிகிச்சை முறைகளை பின்பற்றி அந்த உடல் சூட்டை தணித்து நம்ம ஆரோக்கியமாக வாழணும். ஸோ எப்போவுமே ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னும் போது அந்த ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் வந்து என்ன அப்படின்னா கிடைக்கும். இதன் மூலயமா தான் நம்ம பிறவி எடுத்ததனுடைய பயனை அடையலாம் அப்படின்றது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சார், இங்கே நம்ம கேரளாவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்து விதமான ஆயுர்வேத சிகிச்சைகள் அனைத்தும் நம்ம இங்கே பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சகர்மா அப்படின்னா வாமனம், விரேச்சனம், நஸ்யம், வஸ்தி, ரத்த மோக்ஷனம். இது ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாமனம், விரேச்சனம், நஸ்யம், கஷாய வஸ்தி, மாத்திரா வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து சிகிச்சைகளும் நம்ம இங்கே பண்ணுறோம். இது எதற்காக அப்படின்னா பாடியை உடலில் இருக்கக்கூடிய உடல் நச்சுக்களை வெளியேற்றி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே பண்ணுறோம். ஆமாங்க மேடம். இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இங்கே தங்கி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சென்னை வாழ் மக்களுக்காக தான் இதை ஏற்படுத்துறது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப் இங்கே பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய பணியை முடிச்சுட்டு இங்கே வந்து பண்ணலாம். இல்லை பணி போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போகலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் 1 hour or 1.5 hours மேக்ஸிமம் டைம். இல்லை, அது ரெண்டுமே இருக்குங்க மேடம். உள்ளுக்குள்ள மருந்தும் கொடுக்குறோம், வெளிப்புற சிகிச்சைகளும். டயட் அப்படின்னும் போது பொதுவாக 35-40 வயதை கடக்கும் போது அவங்க உப்பு, எண்ணெய், காரம் இந்த தன்மையை குறைச்சிட்டாலுமே போதும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ பொதுவாக பால் இயற்கையிலே வந்து என்ன அப்படின்னா நம்ம பால்
அதை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதிலே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எதுங்க மேடம்? புரியல. இல்லை, அதாவது என்ன அப்படின்னா சுத்தமான பசும்பால், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சுத்தமான பசும்பாலை வாங்கி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா ஏஜ், சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ எங்களுடைய ஆயுர்வேத சிகிச்சை முறை பார்க்குறோம் அப்படின்னும் போது அஷ்டாங்க ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டாங்க அப்படின்னா ஒன்று குழந்தைக்கு மருத்துவம், இன்னொன்று பார்க்கும்போது அப்படின்னா ஷல்யம் அப்படின்னு சொல்லுவோம், சர்ஜரி முறைகள். அடுத்தது ஷாலாக்கியம். ஷாலாக்கியம்ன்றது இஎன்டி அப்படின்னு சொல்றது, காது மூக்கு தொண்டை அப்படின்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னன்னா காய சிகிச்சை. காய சிகிச்சைனா பாடி ஃபுல் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட், ஜென்ரல் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரசாயன சிகிச்சை, பாலியல் மருத்துவம், அதுக்கும் சேர்த்து பண்ணுறோம். இது எல்லா, அதாவது எங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் எப்படி வாழ்நாள் முழுக்க இருக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு தான் எங்கள் ஆயுர்வேத மருத்துவத்துடைய சிறப்பு. அதாவது மேடம் இப்போ நம்மளுடைய ஆகாரங்கள் நீங்கள் என்ன ஆகாரம் சாப்பிட்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய குணங்கள், மனதில் ஒரு நபருடைய குணங்கள் வந்து வேறுபடும். அதாவது சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சத்துவம் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலயமா தான் அந்த ஆற்றல்கள் கிடைக்கும். அப்போ ரஜஸ் அப்படின்னும் போது காட்டு மிருகத்தனம். அந்த காட்டு மிருகத்தனம் எப்போ வரும் அப்படின்னா அதிகப்படியான நான் வெஜிடேரியன் ஃபுட் அதை எடுக்கும் போது உங்களுக்கு நம்மளுடைய இயற்கையிலே வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதாவது அந்த ஃபுட்டையும் சாப்பிடலாம் ப்ராப்பர் முறையில், அதாவது சரிவிகித உணவில் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா மருந்துகளும் வந்து என்ன அப்படின்னா இயற்கையான மூலிகை மருத்துவம் தான். நாங்கள் இங்கே ஸ்பெஷலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதை தவிர நம்ம வெளியேருந்து மருந்து வாங்கித்தோம். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறதுங்க மேடம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் அப்படின்ற ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஸ்டார் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் போஸ்டர் அந்த கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்காரு, போஸ்டர் வந்து குமார் அவரோட மகன் தான் அவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்காயூர் இது வந்து நடத்திட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் வந்து முழு நேர ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் இருக்காரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இது எப்படி ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ வெயிலில் காலையில் எங்களுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் அத்தனை ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் அனைக்கும் வணக்கம். நான் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆயுர்வேதா மருத்துவம் வந்து இப்போ ஒரு 20 இயர்ஸாக சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றதால நாங்கள் வந்து அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் நம்ம சேர்ந்து வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தோம். அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு டைம் ஆகுது. அதுதான் சுக்காயூர் வைத்தியசாலை. இதில் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர். சினிமா தவிர்த்து இது ஒரு புது விஷயத்தில் ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது ஆயுர்வேத முறை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இது நம்மளோட பாரம்பரிய ஒரு விஷயன்றதால இதை எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கணுன்றதுல ரொம்ப தீவிர முயற்சியில் இருக்கும். அதுக்கு உங்கள் மூலியமாக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். வேறு இப்போ நான் வந்து கேம்ப் மந்த்லி 2 or 3 வந்து கேம்ப்பு சார் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கேம்பில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மாதிரி பெயின்ஸ் ரிலேட்டடாக இலவச ஆலோசனை கொடுக்கறதுக்கு சார் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வீக்கு. இப்போ அடுத்து வந்து இந்த சம்மரால் மைக்ரைன் ஒத்த தலைவலியால் நிறைய மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. அந்த அவதி புரிஞ்சு இந்த சண்டேலேருந்து நாங்கள் வந்து மைக்ரைனுக்கு இலவச ஆலோசனை வழங்க முற்படுறோம். ஆமாம், சினிமா சம்மந்தப்பட்டு
அது நம்ம எப்படி அது பர்சனல் இல்லையா, அது நம்ம சொல்லக்கூடாது இல்லை. எல்லாரும் வந்திருக்காங்க. என்னோட சர்க்கிளில் சினிமா, அப்பா சர்க்கிள் சினிமான்றதால அதுலேருந்து எல்லாருமே தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாம் வராங்க. இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் ஏரியா வைஸ் போகிறோம். ஏரியா வைஸ் இன்னும் கிராமங்களுக்கு போய் நம்ம கேம்ப் பண்ணணும். அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கோம். சொல்லு ஏரியா. ஆமாம், போயஸ் கார்டனில் நாங்கள் வந்து இப்போ மைக்ரேனுக்கும் இதுக்கும் பிளான் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா எனக்கு வந்து இந்த பாரம்பரிய விஷயங்கள் மேலே ஒரு என் மிஸ்ஸஸ் இவங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அது இல்லாமல் வந்து ஆயுர்வேதா வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவன்றதால அதில் நாங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணும். கொரோனாக்கெலாம் முன்னாடியே இது ஆயுர்வேதா வந்து கொரோனாவில் எவ்வளோ ஒர்க் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உலகளவில் ரொம்ப கை கொடுத்தது, நிறைய மக்களை காப்பாற்றுச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது மக்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஆயுர்வேதாவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகி இங்கே வராங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ரிசல்ட்டை கண்டதில் பார்க்குறோம். சாரோட மிக சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதில் வந்து நிறைய ரிசல்ட்ஸை கண்டதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சர்வீஸ் ஒரு மைண்டில் பார்க்கும்போது முடியாமல் வரவங்க வந்து நல்ல இது பண்ணும்போது இதுலேயும் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 5000-6000 வருஷம் பழமையான ஒரு மருத்துவம். இன்னொன்று வந்து என்ன சாஸ்திரப்படி எழுதியிருக்காங்களோ அந்த காலத்தில் 6000 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணிக்கலாம் அந்த முறையில் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக ஆயுர்வேதாவில் வந்து வெல் ட்ரெயின்டு சர்டிஃபைடு தெரபிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரபிஸ்ட் தான் எடுக்கிறது நம்ம. மென்னுக்கு மென், விமனுக்கு விமன் தான். இப்போ பொதுவாக வந்து என்னென்னா ஆயுர்வேதம் அப்படின்னும் போது நான் குவாலிட்டி கண்ட்ரோலில் பணிபுரிஞ்சதுனால சொல்கிறேன். டிஸ்இன்டெக்ரேஷன் டைம் நம்மளுடைய பாடியில் வந்து என்னென்னா அந்த மருந்து எவ்வளோ நேரத்தில் கரைஞ்சி பகுதியாக வேலை செய்யுது அப்படின்றது தான். இப்போ மாடர்னைஸ்டு வேர்ல்டில் அலோபதி மெடிசின்ஸ் வந்து என்னென்னா 15 மினிட்ஸில் வேலை செய்கிற மருந்து ஆயுர்வேதத்தில் என்னென்னா இட் வில் டேக் 2, அதாவது என்னென்னா ஒரு வித்தின் ½ hour வந்து சரி. அந்த அளவுக்கு நிறைய மாடர்னைஸ்டாக வந்து என்னென்னா இப்போ நெய் மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா கேப்சூல் ஃபார்மேஷனில் வந்துச்சு. கஷாயம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டேப்லெட். ஸோ அந்த மாதிரி நாங்களும் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி பெயின் நல்லாவே இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித், நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் பாட்டில் ராதா படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றின ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சொல்கிறேன். நானும் ரஞ்சித் அவர்களும் வந்து நீலம் ப்ரொடக்ஷனும் பலூன் பிக்சர்ஸும் சேர்ந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கோம். அதோட ப்ரெஸ் மீட்டில் கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம்னு நினைக்கிறேன். அது வந்து ரிலீஸுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குரு சோமசுந்தரம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது பிளான் பண்ணிக்கிட்டு யாரும் நடிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான கதைக்களம்னு வருவாங்க? அது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா. அது தினகர் சிவலிங்கம்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட கோ டைரக்டர். அவர் வந்து சார்பேட்டா கபாலியெல்லாம் ஒர்க் பண்ண, காலெல்லாம் ஒர்க் பண்ண ப்ளூ ஸ்டார் டைரக்டரும் இவங்க எல்லாம் ஒரே டீமு. அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து வர ஒரு தினகர் வந்து ஒரு பெஸ்டான டைரக்டர், அவரும் பேர் எடுப்பார் இந்த வருஷத்துல நினைக்கிறேன். இங்கே வந்து இருக்கும் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் அனைத்து மீடியா எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் டாக்டர் எஸ் ஆஷிக் அலி. இங்கே மேடம் கூட சேர்ந்து நாங்கள் இணைந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுகா ஆயுர் அப்படின்ற வைத்தியசாலாவை நடத்திக்கிட்டு வரோம். நான் வெங்கட்ரமணா ஆயுர்வேதா காலேஜ் அதில் தான் வந்து என்னென்னா
ஆயுர்வேதாவை முடித்தோம். அதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக காஸ்மெட்டிக் ஃபெலோஷிப் இன் காஸ்மெட்டிக் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி பண்ணி முடிச்சிட்ருக்கோம். இதில் கடந்த 20 வருட காலமாக இந்த ஆயுர்வேதா தொழிலில் பணியாற்றி வருகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது ஃப்ராங்கோ இந்தியன் ரெமிடிஸ் என்ற நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் டாக்டராக பணியாற்றிருந்தேன். அதுக்கப்புறமா சாய்ராம் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரியில் லெக்சரராக பணிபுரிந்தேன். அதன் பிறகு திரும்ப மலேசியா சென்று பணியாற்றி வந்து கடைசியில் வந்து என்னென்னா கரோனாவில் ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா மலேசியாவில் தான் ஃபுல்லாகவே இருந்து அங்கே பணியாற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த சேவையை நம்ம நாட்டிலையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக திரு அருண் பாலாஜி நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன அவர்களுடன் மற்றும் குந்தவி அவங்களுடைய மனைவியார் அவங்களோட சேர்ந்து அவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் வந்து என்ன பண்ணின்றோம், சுகா ஆயுர் வைத்தியசாலாவை ஆரம்பிக்கிறத ஒப்பந்தம் பண்ணி நடத்திட்டு வரோம். ஸோ இந்த சுகா ஆயுர் வைத்தியசாலா அப்படின்றது மக்களுக்காக நிறைய பணியாற்ற விரும்பி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து பயன்படுறதுக்காக தான் இதை முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஆயுர்வேதம் அப்படின்னும் போது பொதுவாக இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான மருத்துவ முறை ஆகும். இந்த ஆயுர்வேதா அப்படின்னும் போது சுமார் 3000-3500 ஆண்டுகளுக்கு மேல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற கதையை நம்ம நிறைய புராண காலத்தில் பார்த்துட்டு வருவோம். அந்த கதையில் வரக்கூடிய பார்க்கடல் கடையின் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா உருவாச்சு. அது எதுக்கு அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா குடிச்சிட்டு அது வந்து என்ன அப்படின்னா நல்லபடியாக நோயை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பிரம்மன் தக்ஷாபுரத்து அப்படின்ற போது ஒருத்தர் அடிப்படையாக இந்த மருத்துவம் தோன்றியதாக சரித்திரம் இருக்குது. இப்போது நமது உடல் அப்படின்னும் போது பொதுவாக பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பஞ்சமகாபூதம் நீர், ஆகாசம், வாயு, தாதுபியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சமகாபூதத்தை நம்ம வச்சு பண்ணுறோம். அந்த உடலானது 3 தோஷங்களை உள்ளடக்கியது. 3 தோஷங்கள்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். வாதம், பித்தம், கஃபம். ஸோ வாத, பித்த, கஃபம் அப்படின்னும் போது இந்த 3 தோஷங்கள் சமநிலையில் இருந்தால் தான் யாரும் நோய்வாய்ப்பட்டு இல்லாத நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாதப்பித்த கஃபம் எப்பொழுது சமமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியம் சீராக வைத்திருக்கும் போது. பொதுவாக இந்த வாதப்பித்த கஃபம் 3 தோஷங்களும் சம நிலை அப்படின்னும் போது அந்த தோஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு சிலருக்கு 2 தோஷங்கள், ஒருத்தருக்கு வாதம் ப்ரிடாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாதத்தினுடைய தன்மை அதிகமாக, வாதத்தினுடைய ஆற்றல் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பித்தத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கஃபத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். வாதத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கவங்களுக்கு பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறதோடைய நல்ல செயல் புரிவாங்க. அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி பித்தம் அப்படின்னும் போது பொதுவாக நம்ம நாட்டில் வந்து என்ன அப்படின்னா கோதுமை கலர் அப்படின்றத இருப்பாங்க. இதே ஃபாரின் அப்படின்னும் போது எஸ்பெஷலி சைனாவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா மஞ்சள் நிறத்தவர் அப்படின்னு சொல்லலாம். பித்த பிரகிருதி அப்படின்னா உடல் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா மஞ்சள் எல்லோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பித்த பிரகிருதி அப்படின்னும் போது பித்த டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க உடலில் பொதுவாக அக்னியோடைய தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து கஃபத்தினுடைய தன்மை மந்தமாக இருக்கும். பட் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. உடல் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பல்கியாக ஃப்ரேம் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா 3 தோஷங்களுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம உடலில் வந்து என்னென்னா சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம்.
ரச ரக்த மாம்ச மேது அஸ்தி மஜ்ஜ சுக்ரம் அப்படின்றது. இப்போது பொதுவாக அலோபதி மருத்துவத்திலேயோ இல்லை இதில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி சாப்பிட்டது இன்றைக்கி ஜீரணித்து விடுகிறது அப்படின்றது பொதுவாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆயுர்வேதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய சாப்பாடு கடைசியாக 7 தினங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தாதுக்களாக உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டே என்ன உருவாகும் அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட்றது ரசம் அப்படின்னு சொல்லலாம். ரசம் அப்படின்னா பிளாஸ்மா, பிளட்டில் வந்து பிளாஸ்மா லெவல் நம்ம உடம்புல வந்து அதிகமாகும். 2வது நாள் ரத்தம், அது ரத்தமாக வேதிப்பொருள் மாற்றம் அடையுது. 3வது நாள் மாம்சம் தசைகளாக உருவாகின்றது. 4வது நாள் மேதஸ் அடிப்போஸ் டிஷ்யூ, கொழுப்பு, நம்மளுக்கு தேவையான கொழுப்பு புரதமாக மாறுகிறது. 5வது நாள் எலும்புக்குரிய தன்மையாக அஸ்தி அப்படின்னா எலும்புக்கு வலுவூட்டுகிறது. 6வது நாள் மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம். எலும்புக்குரிய மேல் பகுதியில் ஒரு எலும்பு குறித்த பெரிய நீத்தமான எலும்புகளில் நிறைய வகைகள் உண்டு. அந்த பொதுவாக வந்து என்னென்னா நம்ம இந்த ஆம் போன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த போனில் வந்து மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மஜ்ஜாவுக்கு 6வது நாள் உருவாகி ஊட்டச்சத்து குடிக்கிறது. 7வது நாள் விந்துவாக பெண்களுக்கு பெண்களுடைய கருமுட்டை இதுவாகவும் ஆண்களுக்கு ஆண்களுடைய விந்து அணுக்களாகவும் மாறி ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 7 விதமான தாதுக்களாக உருவாகி இருக்கிறது. அடுத்து நம்ம உடம்புல மாறும்போது கூடவோ குறைஞ்சிச்சுன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோயுடைய தன்மை அறியலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வழிமுதலா அப்படின்னும் போது இது வந்து வாத பித்த கஃப தோஷங்கள் ஆற்றலை குறிக்கும். எண்ணிய 3 அப்படின்றது இதுதான். இந்த வாதப்பித்த கஃப தோஷங்கள் கூடுனாலோ மிகினும் குறையினும் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நோயுடைய தன்மையை அதிகரிக்கும். பொதுவாக உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே குழாய் வடிவம். அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் ஸ்ரோதஸ் அப்படின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். அந்த ஸ்ரோதஸ் அப்படின்னும் போது கேரிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சேனல்ஸ் அப்படின்னாலுமே இட்ஸ் அ டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய எடுத்துக்காட்டாக நம்மளுடைய மூச்சுக்குழல், இது வந்து மூச்சுக்குழல்னு சொல்லுவோம். குழாய் வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ரத்த ஓட்டமானது ரத்த குழல் வடிவத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி உணவும் வந்து என்னென்னா குழல் வடிவத்தில் தான் இருக்கும். ஈவந்தோ நம்மளுக்கு மூளையில் சென்றடையக்கூடிய நரம்பு மண்டலம் அதுவும் வந்து என்னென்னா குழாய் வடிவம். ஸோ அந்த ஸ்ரோத்தஸ் அப்படின்னு அந்த கேரிங் சேனல்ஸில் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது எல்லாமே ஆற்றல் மற்ற இதெல்லாமே நடக்கிறது. இதில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய சுக ஆயுர் அப்படின்னும் போது இங்கு வரக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா ஹெல்த் ஃபார் ஹெல்த்தி பீப்புள். ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் எங்களுடைய முதல் தலையாய நோக்கமாக வச்சிருக்கிறோம். இதை தவிர 2வது நோக்கம் டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அதுக்கு உடனான எதிர்ப்பு சக்தியை உடலில் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. இப்போது இதுதான் இந்த முறையை தான் நம்ம வந்து பின்பற்றுறோம். இதில் செகண்ட் தான் வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருடைய பிணியை வந்து நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிகிச்சை முறைகள் அழைக்கிறோம். இதை தான் திருவள்ளுவர் அழகாக நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என கூறுகிறார். நோயுடைய தன்மையை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நோய் முதல் நாடி அதுக்கு உண்டான காரணம் ப்ரோராமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்கூட்டியே வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னன்ற தன்மையை அறிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தன்மை, அதாவது வாய்நாடி அந்த எந்த தோஷங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
அந்த மருந்துகளுடைய தன்மையை நம்ம அறிஞ்சு அந்த செயல்களை செய்யும்போது நோய் பரிபூர்ணமாக குணமடையும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர நம்ம ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் ஆனது, சிகிச்சையானது, மருத்துவமானது நம்மளுடைய பொதுவான வாழ்வியல் முறையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் காலையில் எந்த டைமில் எழுந்திருக்கணும், அதாவது சுப முகூர்த்தம் அப்படின்னும் போது 3லேருந்து 6க்குள்ளே வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா எழுந்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வந்து என்ன அப்படின்னா 3லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் பல் துலக்கணும். அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படின்றதும் பரிபூர்ணமாக வந்து என்னென்னா ஆயுர்வேதில் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீதோஷ்ண நிலைகள் அதுக்கேற்ற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், அதாவது ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது 5 தெரப்பட்டிக்கல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வாந்தி எடுக்க செய்தல், தட் இஸ் வாமனம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். விரேச்சனம் அப்படின்றது பேதிக்கு மருந்து கொடுக்கும் முறை. 3வது நஸ்யம் அப்படின்னு சொல்லலாம், மூக்கில் எண்ணெய் விடுதல் அப்படின்னு சொல்லலாம். 4வது வஸ்தி கர்மா, இட்ஸ் லைக் ஏ எனிமா லைக் ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய மலப்பழம் வரையாக நம்ம நெய் மருந்தோ கஷாய மருந்தோ இட்டு அவங்களுடைய உடல் உபாதைகள் நச்சுகளை நீக்கிற முறை. 5வது வந்து என்ன அப்படின்னா ரத்த மோக்ஷனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரத்த மோக்ஷனம் அப்படின்றது ரத்தத்தினால் வரக்கூடிய வியாதிகளை கிளியர் பண்ணுறது. ஸோ அந்த ரத்த மோக்ஷனம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து என்ன அப்படின்னா இங்கே சுகா ஆயுரில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்கிறோம். அதை தவிர பொதுவாக இந்த ஆயுர்வேதம் அப்படின்னும் போது இதோட முடியல, வாழ்வியல் முறைகள் அப்படின்னும் போது நம்மளுடைய எப்படி வாழணும் அப்படின்றது முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமதோஷ சமாக்னி சமமலக்கிரியாக பிரசன்ன இந்திரிய ஆத்ம மன சொஸ்தம் இது அபிதியத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? நம்மளுடைய தோஷங்கள் சமநிலையில் இருந்தால், வாத பித்த கஃபம் அப்படின்ற போது அந்த தோஷங்கள் ஆற்றல்கள் வந்து என்ன அப்படின்னா சமநிலையில் இருக்கும்போது, தென் சமதாது சப்த தாதுக்கள் அத்தனையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து அனைத்தும் நல்லபடியாக கிடைச்சிருக்கணும். அடுத்தது சமாக்னி, நம்மளுடைய ஜாட்ராக்னி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்னி உடல் உஷ்ணத்துவம் அது வந்து என்னென்னா ப்ராப்பர் நடக்கும்போது இயங்கும்போது நம்மளுடைய உடலை வந்து சீராக வேதியியல் மாற்றத்தை கொடுக்கும். அது இருந்தாது. அதுக்கப்புறம் சம மலக்கிரியாக நம்மளுடைய மலங்கள், இங்கே மலங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புரீஷ மல மூத்திர ஸ்வேத அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து என்னென்னா புருஷ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா மலம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வேதம் வேர்வை மூலயமா சொல்லலாம். ஸோ இந்த மூலியமாக உடலை வந்து என்ன இந்த மூன்றும் வெளியே போகும்போது, உடல் நச்சுக்கள் வெளியே போகும்போது நம்மளுடைய உடல் வந்து என்ன அப்படின்னா தூய்மையாயிட்டு, மனதும் தூய்மையாயிட்டு நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிறவி எடுத்தது எதுக்காக அப்படின்னா, இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனில் சேராதார். பொதுவாக இந்த பிறவியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடல், இந்த உலகமய கடலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரோக்கியமோட எதிர்த்து போராடிட்டு வரணும். அப்படி அடையல அப்படின்னா இறைவனடி சேர மாட்டாங்க. அதாவது எல்லாருமே அனைத்து மதத்திலும், அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிறவி பயன் வந்து என்ன அப்படின்னா கடவுளை அடையிறது. அந்த கடவுளை அடையிறது பார்த்தீங்க அப்படின்னா டு அட்டைன் த மோக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோக்ஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அது இருந்தால் தான் அந்த மோட்சத்தை அடைய முடியும். ஸோ இந்த மோட்சம் அடையணும், அந்த வாழ்வியல் தத்துவத்தை வந்து என்ன அப்படின்னா அழகாக நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர நம்ம சுகா ஆயுர் வைத்தியசாலையில் நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்ஷாகாதம் ட்ரீட்மெண்ட். பக்ஷாகாதம் அப்படின்னா பக்கவாதம் அப்படின்றது. ஸோ அந்த பக்கவாதம் அப்படின்னும் போது
ஒரு கை ஒரு கால் இப்போ விழுந்து விட்டுறது அது அவங்களுக்கு வந்து என்னென்னா சிகிச்சை அளிக்கலாம். அதை தவிர மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கலாம். இந்த ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேம்ப் நடத்துகிறோம். இந்த கேம்ப் பண்ணுறது எதுக்காகனா அனைவரிடத்திலும் ஆயுர்வேத மருத்துவம் சென்றடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதற்கட்ட நோக்கமாக நாங்கள் அதை செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 3 நாட்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேம்ப், மூட்டு வலி கேம்ப் அப்படின்றது முகாம், மருத்துவ முகாம், இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்ரேன் அப்படின்ற ஒற்றை தலைவலி அப்படின்றதுக்கு நம்ம வந்து சிறப்பு முகாம் பண்ணுறோம். எல்லாமே இலவச மருத்துவ முகாம் தான் பண்ணுறோம். இதில் அனைவரும் பெறணும், பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய நோக்கமே. இதை தவிர எங்களுடைய தொலைநோக்கு என்ன அப்படின்னா ஆயுர்வேதா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் இல்லை ஒவ்வொரு சிட்டியிலே சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டையோ இல்லை ட்ரிப்ளிகன் அந்த மாதிரி ஒவ்வொரு மயிலாப்பூர் அப்படின்றது சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அப்படின்றது பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து என்ன அப்படின்னா செய்கிறோம். இங்கே நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நோய் வாய்ப்பட்டு தான் வரணும் அப்படின்ற ஏற்கனவே சொன்னது தான் வரணுன்றது இல்லை. இங்கே அனைவரும் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆயுர்வேதாவை பரிபூர்ணமாக சிகிச்சை பெறணும் அப்படின்றது தான். நீங்கள் இங்கே போயஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கு, இது வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு ஆயுர்வேதாவை முழுமையாக மக்கள் இடத்துல போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் தாட்ஸ், எங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலாக சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி 6 months ஆகுது. சார் வந்து அரௌண்ட் 20 years ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். இது வந்து क्वेश्चंस சில பேஷண்ட்ஸ் மட்டும் சார் வந்து அவங்களோட பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி சார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பேஷண்ட்டோட பிரகிருதியை பேஸ் பண்ணி சார் வந்து அவங்களுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. இப்போ லாஸ்ட்டாக பண்ணது ஆர்த்திட்டிஸ்க்காக பண்ணுறோம். அரௌண்ட் 15-20 பேர் பண்ணுறோம். நீ பெயின்காக, பேக் பெயின்காக பண்ணுறோம், மைக்ரேன்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போது ஒற்றை தலைவலி அப்படின்னும் போது அது எதனால் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது, ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும் சார். அது நரம்பு சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து ஹிஸ்டரிக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹிஸ்டரிக் அப்படின்னும் போது அந்த சம்மந்தப்பட்டதா அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தருடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அலோபதி மருத்துவம் மாதிரி சிங்கிள் ட்ரக் அப்படின்னு கொடுத்து தயார் பண்ணுறதில்ல. உங்களுடைய உடல் வாகு கான்ஸ்டியூஷன் என்ன இதில் இருக்குதோ அதுக்கேற்ற இதை தான் நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணுவோம். ஓகே சார், இந்த மைக்ரைன் கேம்ப் இல்லைங்களா, மைக்ரைன் கேம்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க இதில் 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. சார் ஆஷிக் அலி, ரூனா மேடம் லேடி டாக்டர் இருக்காங்க. ஸோ எங்கள் அசுகா ஏரில் பார்க்கும்போது நானும் இன்னொரு டாக்டர் போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 மருத்துவர்கள் இருக்கோம். 2 பேருக்குமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் சார். எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து என்ன அப்படின்னா நவீன காலத்துக்கு நாங்கள் மாறுறோம். ஸோ உங்களுடைய ரிப்போர்ட் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிகிச்சைக்கு முன் எப்படி இருக்குது, ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் ஒரு 3 months ஆஃப்டர் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய வேரியேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். மாடர்ன், ஆமாம், மாடர்னைஸ்டு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம்.